பாக்யராக சிவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் கோச்சார ரீதியாக சந்திரன் 8ஆம் இடத்துல நிற்கிறது. அஷ்டமம்னா 8. ஸோ சந்திரன் 8ஆம் இடத்துல கோச்சார ரீதியா நிற்கிறாருன்னா அன்னைக்கு சந்திராஷ்டமம் நம்ம சொல்லப்படுது. எல்லாருமே இப்போல்லாம் தின கேலண்டர்ல பார்த்து சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு அவங்களுடைய சில வேலைகளை தள்ளி வைக்கிறாங்க. அது உண்மைதாங்க. சந்திராஷ்டமம் 8வது நாள் அன்னைக்கு சந்திரன் மனோகாரகன் இல்லையா, அன்னைக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது மறையும் போது சில மனது ரீதியான சில முடிவுகளை சரியா எடுக்காம இல்லை நம்ம பயணம் போறோம், இது ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செய்யாதீங்க, பார்த்து போங்க வெளியில அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் அது நடக்காது. இருந்தாலும் அந்த சந்திராஷ்டம தினங்களை நம்ம அனுசரித்து நம்ம நடந்தோம்னா நல்லது நடக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்தாக வருகின்ற அந்த நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 8வது ராசியில் சந்திரன் நிற்கும். 2.25 நாள் ஒரு நாளில் சந்திரன் சஞ்சரிப்பார். ஒரு நட்சத்திரம் 4 பாதங்கள் எல்லாருக்கும். எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு ஒரு முக்கியமான வேலைகள் இருக்குது, நான் அந்த நாள் அன்னைக்கு சிறப்பானதாக இருக்கணும், செய்யணும், என்னுடைய மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒருத்தருக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமா வருது. அதனுடைய அதிதேவதை நம்ம தெரிஞ்சு நம்ம அன்னைக்கு வணங்கிட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம அந்த கெடுபடன்லேருந்து நம்ம விமோச்சனம் அடையலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய நம்ம நட்சத்திரத்திற்கும் நம்ம சந்திராஷ்டம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா வருது, அந்த அதிதேவதை என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் வீடியோவில். இப்போ மேஷ ராசி முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமா அனுஷ நட்சத்திரம் வருது. ஸோ அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிதேவதை லக்ஷ்மி தேவியை நம்ம அன்னைக்கு வழிபட்டு அந்த காரியங்கள் எதுனா செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்குடைய 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை. கேட்டையோடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திரனும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம விழுந்து நமஸ்காரம் செஞ்சு நம்ம வெளியில் புறப்பட்டோம்னா அந்த காரியம் நமக்கு சித்தியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக சந்திராஷ்டம நட்சத்திரமாக வருகின்ற நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் வழிபட்டு நம்ம அன்னைக்கு காரியம் வெளியில் போனோம்னா சித்தியாகும். ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 17வது சந்திராஷ்டம நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண பகவான். பூராட நட்சத்திரத்துக்கு அதிதேவதை வருண பகவானுங்க. ஸோ அன்னைக்கு வருணனை நினைச்சு நம்ம வழிபட்டு வெளியில கிளம்புனா அன்னைக்கு சந்திராஷ்டமத்திலேருந்து நாம விடுபடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை கணபதி. ஸோ கணபதி பகவானை அன்னைக்கு வழிபட்டு நாம் சந்திராஷ்டம தினங்கள்லேருந்து நாம் விடுபடலாம். திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம்க்கு அதிதேவதை பெருமாள். அன்னைக்கு பெருமாளை வணங்கியோ இல்லை கோவிலுக்கு சென்றோ வந்தால் அன்னைக்கு நல்லது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம், அதாவது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரம் அன்னைக்கு நாம அதாவது அவிட்ட நட்சத்திர அதிதேவதையை வணங்கிட்டு அன்னைக்கு மத்தளம் இந்த புல்லாங்குழல் வாசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு போனோம்னா ரொம்பவும் நல்லது, உத்தமம். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டமம் சதயம். இந்த சதயத்தோடைய 17வது நட்சத்திரமாக வர்றது சதயம் நட்சத்திரம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு சந்திராஷ்டம தினம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சலவை தொழிலாளர்கள் நீரில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, சலவை தொழிலாளர் மீன் பிடிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி நீரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம் இல்லையா. ஸோ அன்னைக்கு இந்த செக்யூரிட்டி ஜாபில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணால் ரொம்பவும் நல்லது.
அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை குபேரன். இந்த குபேரனை வணங்கி அன்னைய நாளில் நாம வழிபடணும். அடுத்தது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதனுடைய அதிதேவதை காமதேனு. ஸோ காமதேனு வழிபட்டால் அந்த சந்திராஷ்டம தினங்கள்லேருந்து நமக்கு பெரும்பாலான இருக்கிற பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுபடலாம். பூர நட்சத்திரத்தின் 17வது நட்சத்திரமாக வருவது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா சனி பகவானை நம்ம வழிபட்டோம்னா சந்திராஷ்டம நாள்லேருந்து நம்ம அதாவது கெடுப்பலன்லேருந்து நம்ம குறையலாம். அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம். உத்திரமுடைய 17வது சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. இதனுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி. ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நம்ம அன்னைக்கு வழிபாடு பண்ணோம்னா சந்திராஷ்டம தினத்துலேருந்து நம்ம பிரச்சனைகள்லேருந்து குறையலாம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணிக்கு அதிதேவதையாக விளங்குறவங்க துர்கையை நம்ம வழிபாடு செய்யணும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை அக்னி பகவானை நம்ம வழிபடணும். அடுத்து நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணியோட அதிதேவதை. அன்னைக்கு அந்தணர்களுக்கு நாம் ஏதாவது காணிக்கையை கொடுக்கலாம், அல்லது தானம் கொடுக்கலாம், கோயில்களுக்கு சென்று வரலாம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் செய்தால் அன்னைக்கு சந்திராஷ்டம தினத்தன்று கெடுபலன்லேருந்து நம்ம குறையலாம். விசாக நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டமமாக வர்றது மிருகசீரிட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை, அதாவது விசாக நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை சந்திரன் தான். அதாவது மிருகசீரிடமுக்கும் அது சந்திர பகவான் தான். ஸோ 2 நட்சத்திரத்துக்குமே அதிதேவதை பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ அன்னைக்கு சந்திரனை இவங்க வழிபட்டாங்கன்னா நல்லது நடக்கும். அடுத்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்கு 17வது நட்சத்திரத்தாக வருவது திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க சிவனை வழிபட்டால் இவர்களுக்கு நல்லது நடக்கும். கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு 17வது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வருவது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா அதிதி. இவங்க தெய்வலோக தெய்வங்களின் தாயாக போற்றப்படும். ஸோ இந்த கடவுளை நம்ம வழிபடணும். அடுத்து மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தினுடைய 17வது நட்சத்திரம், அதாவது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துடைய அதிதேவதை சிவனுடைய குருநாதர். சிவன் கோவில்களில் இருக்கிற குருநாதரை நாம் வணங்கினோம்னா இந்த சந்திராஷ்டம தினங்களிலிருந்து வர பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடலாம். பூராட நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துடைய தேவதை ஆதிகேசவ பெருமாள். எனவே ஆதிகேசவ பெருமாளை இவங்க அன்னைக்கு வழிபட்டாங்கன்னா சந்திராஷ்டம தினத்துல வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து இவங்க விடுபடலாம். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துடைய 17வது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வருவது மகம் நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அதனுடைய அதிதேவதையாக சுக்கிரன் விளங்குகிறார். ஸோ சுக்கிரனையும் மற்றும் அவங்க பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள் இருப்பாங்களே, அவங்களையும் வழிபட்டாங்கன்னா அந்த கெடுப்பலன்லேருந்து அவங்க சந்திராஷ்டம தினத்துல இந்த கெடுப்பலன்லேருந்து விடுபடலாம். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது பூரம் நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக விளங்குவது பார்வதி தேவி. பார்வதி தேவி இவர்கள் வழிபட்டு வந்தால் சந்திராஷ்டம தினத்துல இந்த கெடுப்பலன்லேருந்து தப்பிக்கலாம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் உத்திரம். உத்திரத்துடைய அதிதேவதை சூரிய பகவானை இவர்கள் வழிபட்டால்னா அன்னைக்கு சந்திராஷ்டம தினத்துல இருந்த கெடுப்பலன்லேருந்து இவங்க விடுபடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வருவது ஹஸ்த நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வருவது சாவித்ரி தேவி. அவங்களையும் சூரிய பகவான் இவங்க 2 பேரையும் வணங்கினால் இவர்களுக்கு நலம் கிடைக்கும். நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 17வதாக சந்திராஷ்டம நட்சத்திரம் வர்றது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு உடைய அதிதேவதை விஸ்வகர்மா. எனவே இவங்க இந்த சந்திராஷ்டம தினத்தன்று கலை தொழில் புரிகிற அவங்களையோ இல்லைன்னா
இந்த முத்து நகையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இவங்க அன்னைக்கு பார்க்கறது ரொம்பவும் சிறப்பு. உத்திரட்டாதியின் 17வது நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் வருது. இன்னைக்கு இவங்க சரஸ்வதி தேவி கும்பிட்டா நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த புரோகிதம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு நலம் பெறும். அவங்களுக்கு ஏதாவது தானமோ காணிக்கையோ ஏதோ செலுத்தினாங்கன்னா நல்லது. ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து 17வது நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம், கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரம் எதுவாக வருதுன்னா விசாக நட்சத்திரத்து அன்று அதனுடைய அதிதேவதைன்னா குமரக்கடவுள், அதாவது முருகப்பெருமானை வந்து அவங்க வழிபட்டாங்கன்னா இந்த சந்திராஷ்டம கெடுப்பலன்கள் வந்து குறையும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மேலே அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த 17வது நட்சத்திரமாக வர நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டம் செய்யும், அதாவது கெடுபலனை செய்யக்கூடிய நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க இந்த மாதிரி அதனுடைய அதிதேவதையை வணங்கி இந்த கெடுபலன்லேருந்து அவங்க விடுபடலாம். இது போன்ற வீடியோக்களுக்கு உங்களை வந்தடையணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.